ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக தி கௌரவ் திவாரி மிஸ்ட்ரி சீரிஸ் உடைய பேலன்ஸ் 4 எபிசோட கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா நேத்து 4 எபிசோட் போட்டேன், ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் 4 எபிசோடையும் இன்னைக்கு நைட்டே உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி உண்மை கதைன்னு சொல்றாங்களே, உண்மையாவே இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல ஒரு சர்ச்சை போட்டு பார்த்தா தக்காளி உண்மையிலேயே அப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரு மக்களே. 31வது வயசுல மர்மமான முறையில தற்கொலை பண்ணி இறந்தும் போயிருக்காரு. அவருடைய சாவு இது வரைக்கும் மர்மமாவே இருக்கு. அவருடைய உண்மை கதையெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த படம் பார்க்கும்போது இந்த சீரிஸ் பேலன்ஸ் 4 எபிசோட் பார்க்கும்போது அள்ளு விட்டு போச்சு. மனசுக்குள்ள என்னதான் தைரியமா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு படம் தான் பார்த்தாலும் ஒரு பயங்கரமான பயம் வந்துட்டு மனசுக்குள்ள அப்படியே சொல்லிட்டே இருந்துச்சு. பேய் அந்த பக்கம் வரப்போகுது, இந்த பக்கம் வரப்போகுது, அந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்களும் போயிட்டு முடிஞ்சா அதை சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி பார்த்துட்டு பேலன்ஸ் வந்துட்டு இந்த சீரிஸை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமா கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பேலன்ஸ் 4 எபிசோட்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆஃபர் கொண்டு வந்திருக்க மக்களே. முருகர் போட்டோ, சிவன் போட்டோ, தளபதி போட்டோ, இந்த போட்டோ போட்ட வாலெட் ஒரு 5 மட்டும் ஸ்டாக் இருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபரா 555 ஒரு வாலெட்டை உங்களால வாங்கிக்க முடியும். சீக்கிரமா வாங்கிக்கோங்க காலி ஆகிறதுக்கு முன்னாடி. அண்ட் மொபைல் கேஸ்லயும் உங்களுக்கு போட்டோ கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பண்ணும்போது எம்வின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் நம்ம எம்வி ஃபேமிலி டெக்ஸ்ட் பண்றாங்கன்னு புரிஞ்சுப்பேன். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இப்போ 5வது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு தாத்தா வந்துட்டு ஒரு லேடிக்கு பேய் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இது என்னடா புது சீன் பார்க்கும்போது இது ஒரு டிவி ஷோ மக்களே. இந்த ஷோ ரன் பண்ற ஒரு டிவி சேனலை காமிக்கிறாங்க. இந்த ஷோ ரன் பண்ற அந்த டீமுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஷோ அவ்வளவா பிடிக்கவே இல்லை. ஆனா ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கு. நம்ம வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது நம்ம ஹீரோடைய வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பண்றது உண்மையா இருக்கு, நம்ம ஹீரோ சொல்றது எல்லாமே நம்பும்படியா இருக்கு, அதே டைம்ல பயப்படும்படியாவும் இருக்கு. கண்டிப்பா மக்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கும். நம்ம ஏன் ஹீரோவை அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல ஐரினை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்றா போல. பழைய வீடியோஸ், பழைய போட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த டைம்ல நம்ம சித்து கால் பண்ணி நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவனை போயிட்டு மீட் பண்ண, சாரிப்பா என்ன மன்னிச்சுக்கோ, போன வாட்டி வந்துட்டு அவன் எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நேகாவை ரொம்ப கோவப்படுத்திட்டேன். அந்த பொண்ணு கோச்சிட்டா, அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு. சரி அதை விடுங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் எங்களை பத்தியும் அதுக்கப்புறம் கௌரவ பத்தி மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லவே மாட்டீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பொண்ணு அவளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் மனிஷ்னு ஒரு பையனை லவ் பண்ணேன், நானும் அவனும் ரொம்பவே லவ் பண்ணோம். ஸ்டார்டிங்ல எல்லாமே நல்லா போச்சு, அதுக்கப்புறமா எங்களுக்குள்ள செமையா சண்டை வந்துட்டே இருக்கும். எதுக்குடா லவ் பண்றோம், இந்த லவ் பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம செமையா சண்டை போட்டுட்டே இருப்போம். ஒரு கட்டத்துல இந்த லவ்வே வேணாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே மனிஷ் கிட்ட சொல்ல, அவன் அப்ப கூட விடாம வீட்டுக்குலாம் வந்து செமையா தொல்லை பண்ணா, லவ் பண்ணு நம்ம பிரேக்கப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செமையா தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா சம்பந்தமே இல்லாம தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். மேல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டு இருப்பான் மக்களே. அவன் எதுக்கு இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. இதே டைம்ல மனிஷோடைய தங்கச்சி என்ன நினைச்சுக்கிட்டா அப்படின்னா, நான் பிரேக்கப் பண்ணதுனால தான் அவன் தற்கொலை பண்ணிட்டான் போல. இது மட்டும் இல்லாம அவனுடைய ஆவி வந்துட்டு ஏதோ கனவுல வருது, மனிஷ் வந்துட்டு கனவுல தெரியுறான், ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த தங்கச்சிக்காரி ஏதோ புலம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கண் கலங்கி அழுகுறாங்க. சரி ஓகே, என்னுடைய கதையை ஓரா கேட்டா போர் அடிக்கும், நான் எதுக்கு வந்தனோ அந்த வேலையை பாக்குறேன், நீங்க வந்துட்டு கௌரவ் திவாரியோடைய கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த டிவி சேனல்ல இருந்து ஹீரோவையும் நேகாவையும் கூப்பிடுறாங்க. போயிட்டு மீட் பண்ணும்போது நாங்க இந்த மாதிரி ஒரு ஷோலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த ஷோக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இவரையே வச்சு ஷோ மாதிரி பண்ண போறாங்க போல, ஒரு ரியாலிட்டி ஷோ. அந்த ஷோல நீங்க ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னா டீமோட உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும், மாச சம்பளம் வாங்கிக்கோங்க அப்படின்லாம் பேசும்போது ஹீரோ முடியாது அப்படின்றாரு. காசு பத்தல அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா கூட கொடுக்குறோம் அப்படின்னு போது இல்ல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வர நேகாக்கு ஒண்ணுமே புரியல. டேய் துண்டு பீடி கூட காசு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம், நீ என்னன்னா இவ்வளவு பெரிய சான்ஸை விட்டு வர, இந்த சான்ஸ் மட்டும் நமக்கு கிடைச்சது அப்படின்னா வாழ்க்கையிலேயே பயங்கரமா செட்டில் ஆயிடலாம், செம்மையா ஃபேமஸ் ஆயிடலாம், காசுலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு போது எல்லாமே பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ டிவி சேனல்னு போயிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம வேலையை நம்மளால ஒழுங்காவே பார்க்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் பண்ண முடியும். இல்லாத பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க, இருக்க பேய் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம வேலையை ஒழுங்காவே பார்க்க முடியாது. நம்ம இந்த விஷயத்த காசுக்காக பண்ண கிடையாது, நம்ம வந்துட்டு ஒரு ஆத்மார்த்தமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை பண்ண முடியாது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமால ஹீரோ சொல்றது உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு நேகாவும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா ஏதோ 2 சொந்தக்காரங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த சொந்தக்காரங்களுடைய பொண்ணு வந்துட்டு ஒரு மாடலா இருக்காளாம். மாடல் அப்படின்னா ஜிம்முக்கு போக
போகாமல் உடல் எடையை குறைக்க வேண்டுமா, உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை வேண்டுமா, மறக்காம மிஸ்டர் விக்னேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு ஆட் ஓடிட்டு இருக்கு. பாத்தியா என் பொண்ணு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திட்டு உங்க பையன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கரெக்டா இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போவாரு. என்னுடைய பையன் பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டரா இருக்கான் அப்படின்னு, அதுதான் அவனுடைய ப்ரொஃபஷனலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை அவன் புடிச்சு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்ல, புடிச்சு பண்றான் அப்படின்னா பேஷன் வாழ்க்கையில ப்ரொஃபஷனலா என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மட்டன் நட்டுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கும் போது இது எல்லாமே ஹீரோ உள்ள இருந்துட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு செம கடுப்பாவது, நம்மளால அம்மா அப்பா ரொம்ப அவமானப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு, ஆன்ட்டி உங்க பொண்ணு ஒரு ஆட்ல ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா, இதே சேனல்ல பிரைம் டைம்ல நான் ஒரு ஷோ பண்ண போறேன் அப்படின்னும் போது அங்க இருக்கிற எல்லாரும் வாய புலக்குறாங்க. அம்மா அப்பாக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா என்னுடைய பேஷனை வச்சு நான் ப்ரொஃபஷனலா மாத்திக்க போறேன், ஒரு ஷோ மாதிரி பண்ண போறேன் அப்படின்னும் போது அம்மா அப்பாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே கர்வமா ஒரு மாதிரி கெத்தா உட்காந்துட்டு இருக்காங்க. அவள் தான் நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டாரு, சரி ஓகே ஷோ பண்ணி தான் பார்க்கலாம், ஆனா நம்ம இது வந்துட்டு நம்ம மாத்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேஹா கிட்ட எல்லாம் பேசிட்டு நேரா போயிட்டு அந்த டீமை மீட் பண்றாரு. மீட் பண்ணி நான் வழக்கமா என்ன பண்ணுவனும் அதான் பண்ணுவேன், என்னுடைய எத்திக்ஸை நான் மாத்திக்கவே மாட்டேன், நான் ஹாண்டட் பிளேஸ்க்கு கூட்டிட்டு போவேன், நீங்க அங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா பேய் வரும் அப்படின்னா கண்டிப்பா பேய் தானாதான் வரும், பேயை வர வைக்கிறேன், நானே வந்துட்டு பேய் இருக்க மாதிரி ஆக்டிங்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ராடுத்தனமும் பண்ணவே கூடாது, என்ன ஏன் போக்குல விட்டீங்க அப்படின்னா நான் இந்த ஷோ பண்றேன் அப்படின்னும் போது நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோவை தயார் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த டீமோட ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா அது ஒரு ஹாண்டட் பிளேஸ்க்கு போயிருக்காங்க. ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி, சில பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் வாழ்ந்திருப்பாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தீ குளிச்சு இறந்து போயிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு தாத்தா மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிருப்பாரு. அவரு தான் பேயா சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் ஹீரோவும் ஹீரோடைய டீமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இங்க என்ன ஷோ என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 3 அழகான மாடல் இருக்காங்க. இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு அங்க ஏதோ ஒரு டாஸ்க் பண்ணுமா, அந்த டாஸ்கை பயப்படாம உள்ளுக்குள்ள போயிட்டு யாரு பண்ணிட்டு வராங்களோ அவங்க தான் வின்னு, அவங்களுக்கு ஏதோ காசு கொடுப்பேன் பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இவங்க அந்த டாஸ்கை முடிக்கிறதுக்குள்ள நடுவுல பேய் வந்து எதாவது தொல்லை பண்ணுச்சு அப்படின்னா ஹீரோவும் ஹீரோடைய டீமும் போயிட்டு காப்பாத்துவாங்க. அப்படி இல்ல எதுவுமே ஆகல, ரொம்ப சீரியஸா எதுவுமே நடக்கல அப்படின்னா அந்த பொண்ணுங்க மட்டும் உள்ளுக்குள்ள போயிட்டு டாஸ்கை முடிச்சுட்டு வருவாங்க. இதுதான் மக்களே ஷோ. இந்த ஷோவை பத்தி அந்த ஆங்கர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றான். நம்ம ஹீரோவும் ஹீரோடைய டீமும் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பயங்கர ஒரு மாதிரி பெருமையா சொல்லிட்டு இருக்கான். இப்ப 3 பொண்ணுங்களும் உள்ளுக்குள்ள போறாங்க. எல்லாருமே கையில லைட்டு கேமராவோட உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனோனே ஆக்சுவலா வந்துட்டு வாக்கி டாக்கி மூலமா பேசிட்டு தான் இருப்பாங்க. உள்ளுக்குள்ள என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு வெளிய இருந்து டீம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது அங்க உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் எல்லாம் கேக்குது. யாரோ உள்ளுக்குள்ள இருக்காங்க. இந்த டீமை சேர்ந்தவங்களே உள்ளுக்குள்ள இருந்துட்டு பேய் மாதிரி ஆக்டிங் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு கடுப்பாவறாரு. நான் தான் சொன்னல ஃபேக்கா பேயெல்லாம் நீங்களே உருவாக்க கூடாது, அவங்கள முதல்ல வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை போடும்போது சரி ஓகே நம்ம ஹீரோ இதை தான் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, நம்ம ஹீரோ சொல்றபடியே கேட்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஃபேக்கா இருக்காங்க இல்லையா பயமுறுத்த, அவங்க எல்லாரையும் வெளியே வர சொல்ல இதுக்கப்புறமா இந்த பெண்கள்லாம் உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ள போகும்போது அங்க ஏதோ டிராப்லாம் இருக்கு, பூச்செல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க செட் பண்ணி வச்சிருந்தான். என்னையா நான் சொல்ற பேச்சையே கேட்க மாட்டீங்களா, ஏதோ டிராப்லாம் கூட செட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு போது, சார் இது ரியாலிட்டி ஷோ, இது கூட இல்ல அப்படின்னா மக்கள் யாருமே பார்க்கவே மாட்டாங்க, நாங்க வந்துட்டு உங்களை ஏமாத்தல பேய் இருக்கு அப்படின்லாம் காட்டவே இல்ல, உள்ளுக்குள்ள சின்ன சின்ன டிராப் செட் பண்ணி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்னும் போது சரி ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா உள்ள இருக்க பொண்ணுங்களுக்கு வந்துட்டு பேய் தான் இந்த மாதிரிலாம் பந்து போல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட ஆளாளுக்கு தனித்தனியா போயிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணுக்கு மட்டும் அந்த பேயோடைய பிரசன்ஸ் நல்லாவே தெரியுது. பேயால கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்படுறா. அப்ப நம்ம ஹீரோ நான் உள்ளுக்குள்ள போறேன், அந்த பொண்ணை போயிட்டு காப்பாத்த போறேன், ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னும் போது நீங்க உள்ள போவாதீங்க, உன்னுடைய டீமை மட்டும் உள்ளுக்குள்ள அமுச்சு விடுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோடைய டீம் உள்ள போயிட்டாங்க. இருந்தாலுமே ஹீரோக்கு மனசே கேட்கல, நான் கண்டிப்பா உள்ள போவேன், போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தாம வரமாட்டேன், ஏன்னா அந்த 3 பொண்ணுங்களுமே என்னுடைய பொறுப்பு, நீங்க வந்துட்டு பேய் கூட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கூட விளையாடிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு உள்ளுக்குள்ள போக பாக்குறாரு. அந்த பொண்ணுக்கு என்னமோ நடக்குது, பயப்படுறா. அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த எல்லா விஷயமும் வீடியோவா இருக்கு. அந்த வீடியோவை ரியல் டைம்ல உட்காந்துட்டு ஐரின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை இப்ப பாஸ் பண்ணிட்டு அவங்க அந்த புக்குக்காக எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த புக்கோடைய ஸ்டார்டிங்ல நான் கௌரவ பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது கௌரவ் ஒரு மனுஷன், கௌரவ் வந்துட்டு ஒரு பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர், அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சேன். கௌரவ பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்க அந்த ஆள் ஒரு நல்ல மனுஷன், இப்படி ஒரு நல்ல மனுஷன்
மனுஷனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை யாரு கொலை பண்ணா? ஹூ கில்டு கௌரவ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இந்த டைம்ல யாரும் வந்து கதவை தட்டுறாங்க. ஏதோ ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பாங்க போல. அதை வாங்கிட்டு உள்ளுக்குள்ள வராங்க. உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா ஐ நோ ஹூ கில்டு கௌரவ் திவாரி, யாரு ஹீரோவை கொலை பண்ணா அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி அதுவே டைப் ஆயிருக்கு. அதாவது ஏதோ ஒரு அமானுஷ சக்தி டைப் பண்ணிருக்கு. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு மிரண்டு போயிட்டா. பயந்து ஷாக் ஆயிட்டு கீழே ஒழுகவே போறா. இதோட 5வது எபிசோட் முடியுது. இப்போ 6வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே உள்ள ஒரு பொண்ணு பேயால பாதிக்கப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க பாத்தீங்களா. நம்ம ஹீரோ அலமுடிக்கிறாரு. நான் கண்டிப்பா உள்ளுக்குள்ள போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோ போறதுக்குள்ள அந்த பொண்ணுடைய வாக்கி டாக்கி கனெக்ஷனு, கேமரா கனெக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கட் ஆகுது. அந்த பொண்ணு கையில வச்சிருக்க கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. ஆனா அந்த கனெக்ஷன் மட்டும் கட் ஆயிருச்சு. இந்த பொண்ணு பயந்துட்டு எந்த பக்கம் போறது அப்படின்னே தெரியாம ஒரு ரூம்குள்ள போக அந்த ரூம்குள்ள ஒரு வயசான தாத்தாவுடைய ஆவி பார்க்கவே கொடூரமா பயங்கரமா இருக்கு. அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டாரு. நம்ம ஹீரோ வந்தோடனே ஹீரோவை இந்த பொண்ணு அப்படியே கெட்டிமா பிடிச்சிக்கிறா. நம்ம ஹீரோ அமைதியா பேசுறாரு. இந்த மாதிரி நாங்க உங்களை தொல்லை பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பேசிட்டு அங்க வராரு. ஆக்சுவலா இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, யூஸ்வலா பேய் வந்துட்டு யாராவது ஒருத்தர் கண்ணுக்கு தான் தெரியும், இல்ல அப்படின்னா ஹீரோவுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பேய் எல்லாரு கண்ணுக்கும் தெரியுது. வீடியோல ரெக்கார்ட் பண்ணும்போது கூட ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதனாலேயே இந்த வீடியோவை எடிட்டே பண்ண வேணாம், அப்படியே ரா ஃபுட்டேஜையே பப்ளிஷ் பண்ணலாம், டெலகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலகாஸ்ட் பண்ண நம்ம ஹீரோ செம ஃபேமஸ் ஆகுறாரு. நிறைய பேர் பேட்டி எடுக்கிறாங்க, நியூஸ், மீடியா, இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு பயந்துட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த 3 பேரையும் வீட்டுக்கே வர வச்சிருக்கா. நான் இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு இருந்தேன், டைப் பண்ணிட்டு வெளியே போயிட்டு வரதுக்குள்ள இந்த மாதிரி யாரோ டைப் பண்ணி வச்சிருக்காங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னே தெரியல, எனக்கே ஒரே பயமா இருக்கு அப்படின்னும் போது, அப்படின்னா ஏதோ ஒரு ஆன்மா தான் நமக்கு ஹெல்ப் பண்ண பாக்குது போல. அந்த ஆன்மாக்கு யாரு கொலை செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் போல. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோவுடைய டீமை சேர்ந்த ராஜ் இருக்காரு பாத்தீங்களா. இவரு சரி ஓகே யாருன்னு சொல்லி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டைப் பண்ண. இதை கேட்டு ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கு அல்லு கிளம்புது. இதெல்லாம் பார்க்க ஒரே பயமா இருக்குடா, நீங்க ஏதாவது பண்ணிக்கோங்க, நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இங்க இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோவுடைய டீம் இங்க கேமராலாம் செட் பண்ணி அந்த பேய் யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அதே டைம்ல ரிப்போர்ட்டர் போயிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டுடைய தங்கச்சியை மீட் பண்றா. மீட் பண்ணி இந்த விஷயத்த போட்டோவா கொண்டு வந்திருப்பாங்க. போட்டோவை காமிக்க எனக்கு புரியவே இல்லை, என்ன விஷயம் இது, என்ன கேஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லா விஷயத்தையுமே நம்ம ரிப்போர்ட்டர் பொண்ணு தங்கச்சிக்காரி கிட்ட சொல்லும் போது, என்னுடைய அண்ணன் ஆக்சுவலா இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த கௌரவ் திவாரிய பேட்டி எடுத்தான், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னது பேட்டி எடுத்தானா, அந்த பேட்டியை நான் எங்கேயும் பார்க்கவே இல்லை, உன்னுடைய அண்ணனும் சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லை அப்படின்னும் போது, அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான். அந்த பேட்டியை வந்துட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக அவன் டெலகாஸ்ட் கூட பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் இந்த பொண்ணு கையில இருக்கான். அந்த ஃபுட்டேஜை போட்டு காமிக்கிறா. இப்ப நமக்கு அதுல பேசுறத காமிக்கிறா. நம்ம ஹீரோவுடைய மோட்டிவே என்ன அப்படின்னா, நாலேஜ் கேன்சல் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாரு. நமக்கு நம்ம நாலேஜா இருந்தோம் அப்படின்னா பயமே இருக்காது, தைரியமா இருக்கலாம் அப்படின்றது தான் ஹீரோவுடைய மோட்டோ. நம்ம ஹீரோ நிறைய இடங்கள்ல இந்த விஷயத்தை தான் பேசியிருப்பாரு. ஆனா இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டு கேட்கும் போது, நான் ஏதோ அதை தெரியாம சொல்லிட்டேன், ஆக்சுவலா நாலேஜ் வந்துட்டு கிரியேட் த ஃபியர், நாலேஜ் இருந்தா ஃபியர் அதிகமாகும், பயம் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாரு. யோ என்னையா சொல்ற, உன்னுடைய மோட்டோவையே உன்னுடைய இதுவையே மாத்தி சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா ஆரம்பத்துல நானும் பயங்கர தைரியமா இருந்தேன், போக போக இந்த நாலேஜ்லாம் கெயின் ஆக எனக்கு பயம் அதிகமாயிருச்சு. இப்போ உனக்கு இந்த பேயை பத்தி, பேரநார்மலை பத்தி எந்த ஒரு நாலேஜும் கிடையாது, பேயை பத்தின பயமும் கிடையாது, நீங்க பேயை பார்த்ததும் கிடையாது. ஆனா எனக்கு எல்லா நாலேஜும் இருக்கு, பேய் கிட்ட பேச முடியும், பேயை பார்க்க முடியும். அப்படி பேயை பார்க்க முடியும் அப்படின்றதுனாலயே நான் எங்கெல்லாம் பேயை பார்க்கறனோ அப்பெல்லாம் எனக்கு பயம் அதிகமாகும். சுத்தி எக்கச்சக்கமான பேய் இருக்கு, அந்த பேய் எல்லாத்தையும் பார்க்க எனக்கு பயம் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசாம அங்கிருந்து கிளம்பியிருப்பாரு. நம்ம ஹீரோவை இந்த உலகம் முழுக்க எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ஆளு, தைரியமான ஆளு, பேயெல்லாம் ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஹீரோ அந்த மாதிரி நினைச்சு வச்சிருக்காங்க. ஆனா இவரே இந்த மாதிரி பயப்படுறாரு அப்படின்னா, மனிஷ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவை ரிலீஸ் பண்ணாம அப்படியே வச்சிட்டு இருப்பான். இப்போ அப்படியே ரியல் டைம்ல ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கு இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு பெரிய பேயா இருந்தாலும் நம்ம ஹீரோ ஈஸியாவே ஹேண்டில் பண்ணுவாரு, இந்த மாதிரி பயப்படுற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டீம் கிட்ட கொண்டு போயிட்டு காமிக்கும் போது நம்ம ஹீரோவுடைய டீமும் இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்க பார்த்ததே கிடையாது,
ஹீரோ வந்துட்டு எதை பார்த்தும் பயப்படவே மாட்டாரு. ஆனா ஏதோ ஒரு பேயால ஹீரோக்கு பிரச்சனை அப்படின்னு மட்டும் நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு பேயால பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி அந்த பேய் நம்ம ஹீரோவை ஆட்டி படைச்சது. நம்ம ஹீரோ பயந்துகிட்டே இருந்தாரு. ஆனா அந்த விஷயத்தை பத்தி எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கவே இல்லை, நாங்க பயப்பட போறோம் அப்படின்னு எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. ரியல் டைம்ல நம்ம ஹீரோடைய அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழைய போட்டோ டைரி எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அப்போ டைரி கீழே ஒழுகுது. டைரிக்குள்ள இருந்து ஒரு சின்ன பேப்பரும் கீழே ஒழுகுது. அந்த பேப்பர்ல என்னமோ போட்டிருக்கு. அதை பார்த்து அம்மா பயந்து போயிட்டு அப்பா கிட்ட கொண்டு போயிட்டு காமிக்க, இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரொம்பவே பயப்படுறாரு. அதுல 302 போட்டு என்னமோ போட்டிருக்கு. இப்போ 2011 என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஒரு அண்ணா ஒரு தங்கச்சியை காமிக்கிறாங்க. அண்ணாவுடைய வீட்டுக்கு தங்கச்சி கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சிட்டிக்கு வராங்க. அன்னைக்கு நைட் வந்துட்டு குக்லாம் பண்ணிட்டு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்க டோர் ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. திறந்துட்டு என்ன காத்துல திறந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பால்கனில ஒரு பேய் நின்னுகிட்டு இருக்கு. அதை பார்த்து இந்த பொண்ணு ஷாக்காவ. அப்போ அண்ணன் ஓடி வராரு. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ பேய் அங்கிருந்து மறைஞ்சு போகுது. மக்களே, இதே போல அண்ணாவும் பேய நிறைய வாட்டி பார்த்திருக்காராம். இந்த அண்ணன் தங்கச்சி இருக்காங்க இல்லையா, இந்த ரூமுடைய நம்பரை தான் அந்த டைரியில ஒரு சின்ன பேப்பர்ல ஹீரோ எழுதி வச்சிருக்காரா என்னன்னு போக போக உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள பேயோடைய நடமாட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பயந்து போயிட்டு ஹீரோடைய டீமுக்கு இவங்க கால் பண்றாங்க. உங்க உதவி வேணும், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னும் போது இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ டெல்லிக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்றதுனால நான் முதல்ல போயிட்டு பிரச்சனையை சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. டெல்லி பிளானை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்பா, இது ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பா நீ போய் ஆகணும். நீ போனாதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் பேர் அதிகமாகும். நான் வேணா போயிட்டு பாக்குறேன், என்னாலையும் போய் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேஹா டீமை கூப்பிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி டெல்லிக்கு அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க்கு போறாரு. அங்க போயிட்டு பேசும்போது தான் இந்த மாதிரி நாலேஜ் கேன்சல் த ஃபியர் அந்த மாதிரிலாம் பேசியிருப்பாரு. அந்த கோட்லாம் சொல்லியிருப்பாரு. பயங்கரமா பேசி கைத்தட்டெல்லாம் வாங்கியிருப்பாரு. இந்த பக்கம் நேஹா டீமோட போறாங்க. போயிட்டு அந்த அண்ணன் தங்கச்சியை மீட் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க எல்லாமே சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு இந்த புதுசா தானே வந்திருக்கா, 1-2 வாட்டி தான் போய் பார்த்திருக்கா. அண்ணன் எக்கச்சக்கமான வாட்டி பார்த்திருக்காராம். ஒரு நாள் நைட்டு கூட படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ சலங்கையை கட்டிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு வர மாதிரி சவுண்ட் கேட்டு பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிட்டு கண்ணை திறந்து அங்க அப்படியே ஒரு ஓரமா வந்து பார்க்கும்போது அங்க ஒரு பேய் நிக்குது. அதை பார்த்து பயந்து தூக்கமே கலைஞ்சு போச்சு. உடனே லைட் ஆன் பண்றாரு. லைட் ஆன் பண்ணா பேயை காணும். ஒருவேளை கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாரு. பயந்து போயிட்டு ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரிச்சு கொண்டு வந்து மிளகா, அதுக்கப்புறமா இந்த எலுமிச்சம்பழம் எல்லாம் கட்டுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டி வைக்கிறாரு. அடுத்த நாள் காலைல ஏஞ்சி பார்க்கும்போது அது கருகி போயிருக்கு. ஒரே நாள் நைட்ல கருகி போயிருக்கு. அண்ட் இந்த தங்கச்சிக்காரி உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. டிவி பார்த்துட்டே இருக்கும் போது டிவில என்னமோ ஆகுது. அப்போ திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி ஒரு பேய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அந்த பேயோட ரிஃப்ளெக்ஷன் டிவில தெரிஞ்சு இந்த பொண்ணு பயந்து போயிருக்கா. இந்த மாதிரி 1-2 எக்கச்சக்கமான இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் செக் பண்ணி பாக்குறேன், டிவைஸை வச்சு சயின்டிபிக்கா செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு டிவைஸ் வச்சிருப்பாங்க. அதை ஆன் பண்ணி பார்க்கும்போது பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆனா எரியுது. ஒரு லைட் 2 லைட் இல்ல, எக்கச்சக்கமான லைட் மாறி மாறி எரியுது. எக்கச்சக்கமான பேய் இருக்கு போல. இந்த டைம்ல கிச்சன்ல என்னமோ உழுந்து உடையுது. அங்க போயிட்டு பார்த்தா அதுக்குள்ள இந்த ஹால்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே உடையுது. அங்க இருக்கிற எல்லா சேரு கட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பர்னிச்சரையும் அப்படியே ஒரு டவர் மாதிரி பேய்கள்லாம் சேர்ந்துட்டு அடுக்கி வச்சிருக்குங்க. இதை பார்த்து நேஹாவும் நேஹாவுடைய டீமும் பயந்தே போயிட்டாங்க. இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரே ஒரு பேய் கிடையாது, எக்கச்சக்கமான பேய் இருக்குங்க போல, நம்மளால கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல நம்ம ஹீரோவும் வரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. இவங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க பாத்தீங்களா. ஒரு வழியா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் நிஹாரிகா மீட் பண்ண ஓகே சொல்லிட்டாங்க. வந்து மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது என்னாச்சு அவருக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு பேய் மேல நாய் மேல நம்பிக்கை இல்ல, ஆனா அவன் நம்பிக்கையில நான் தலையிட மாட்டேன். என்கிட்ட வந்து இந்த மாதிரி புலம்புவான். ஒரு குட்டி பையனுடைய ஆன்மாவை பாக்குறேன், அந்த ஆன்மா என்னை விடாம தொல்லை பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சிமெட்ரிக்கு போன விஷயத்த சொன்னான். இந்த மாதிரி என்கிட்ட எல்லாமே சொல்லி புலம்பும் போது அந்த பேய் மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் இவன் ஸ்ட்ரெஸ்ஸால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் போல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது இப்போ 2011 என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கான்ஃபரன்ஸை முடிச்சுட்டு நேரா கிளம்பி அந்த அண்ணன் தங்கச்சி வீட்டுக்கு தான் வராரு.
வந்து பார்த்தா அந்த பர்னிச்சர் எல்லாமே இன்னமும் அப்படியே தான் மக்கள் இருக்கு. அதை பார்த்து இவரு ஆச்சரியப்படுறாரு. இப்போ வீடு முழுக்க பார்க்கும்போது அந்த வீட்டுல வந்துட்டு ஒரு கட்டில் இருக்கும். அந்த கட்டிலுக்கு கீழே கட்டில நவுத்திட்டு பார்க்கும்போது இந்த சூனியம் எல்லாம் பண்ண யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிம்பிள் எல்லாம் போட்டுருக்கு. யாரும் இங்க பிளாக் மேஜிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி யார் ஸ்டே பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏதோ ஒரு லேடி தான் ஸ்டே பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பெயிண்டர்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி யாரு இங்க ஸ்டே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியல. இதே டைம்ல பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தாலாம். அந்த பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணும்போது அவளுக்கு கல்யாணம் பிடிக்கலையா, என்ன ப்ராப்ளம் அப்படின்லாம் தெரியல, திடீர்னு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. மேபி அந்த பொண்ணுடைய ஆவிதான் எங்களை வந்து தொலை பந்தோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, பக்கத்து வீட்டுல இருக்க பேய்லாம் இங்க வராது, இந்த வீட்டுக்குள்ளேயே நிறைய பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நீங்க எல்லாரும் வெளியே போங்க, நான் மட்டும் தனியா அந்த பேய்கள் கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னும் போது எல்லாரும் பயப்படுறாங்க. முக்கியமா நேஹா, டே கண்டிப்பா தனியா தான் உட்காந்து ஹேண்டில் பண்ண போறியா, நான் வேணா கூடவே இருக்கேன், கூடவே இருந்து நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னும் போது இல்ல நீங்க எல்லாரும் போங்க, நான் தனியா இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஆகாது, தைரியமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே போயிட்டு உட்காராரு. கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அமைதியா எந்த இடத்துல பேய் இருக்குன்னு அவருக்கு ஃபீல் ஆகுதோ அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு அமைதியா கண்ணை மூடிட்டு நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க, ஒருத்தரா, 2 பேரா, 3 பேரா, 5 பேரா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு ஜஸ்ட் உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கேன், சண்டை போட வரல, உங்களை அடைச்சு வைக்க வரல, ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்கீங்களோ என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கண்ணை திறந்து பாக்குறாரு. தக்காளி இவ்வளோ பேய், எக்கச்சக்கமான பேய். இந்த சீன்லாம் பார்க்கும்போது அப்படியே உடம்பு முழுக்க புல்லரிச்சு போச்சு, எனக்கே பயமாயிடுச்சு மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அந்த ரிப்போர்ட்டும் பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுடைய அம்மா அந்த டைரியில இருந்து ஒரு குட்டி பேப்பரை பார்த்துட்டு ஷாக் ஆனாங்க. அப்பா கிட்ட கூட கொண்டு வந்து காமிச்சாங்க பாத்தீங்களா. அதே பேப்பருடைய போட்டோவை இப்போ ரிப்போர்ட்டர் வந்துட்டு இந்த சைக்காட்ரிக் பொண்ணு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட காமிக்கிறா. இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்றாங்க. உடனே கிளம்பி வா, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுடைய வீட்டுல கேமரா பிக்ஸ் பண்ணாங்க பாத்தீங்களா. அந்த கேமரால ஒரு ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா அங்க நிறைய புக்கெல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து ஒரு புக்கு மட்டும் பறந்து கீழே வருது. அந்த புக்ல ஒரு குறிப்பிட்ட பேஜ் மட்டும் ஓபன் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த தங்கச்சிக்காரி, நம்ம ரிப்போர்ட்டுடைய பாய் ஃப்ரெண்டுடைய தங்கச்சிக்காரி ஒரு போயட் புக்கை பத்தி சொல்லிருப்பா. அதுல துரோகத்தை பத்தின ஒரு லைனை மென்ஷன் பண்ணியும் காமிச்சிருப்பா பாத்தீங்களா. அதே விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. அப்படின்னா மனிஷ் தான் என்ன கான்டாக்ட் பண்ண பாக்குறானோ, அந்த தங்கச்சிக்காரி சொல்ற மாதிரி மனிஷ் தான் என்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் பொண்ணு கேட்கும்போது அப்படின்னா நம்ம மனிஷ் கிட்டயே பேசி பார்க்கலாம், மனிஷுடைய ஆன்மா தான் இங்க வருது அப்படின்னா அந்த மனிஷுடைய ஆன்மா கிட்டயே பேசி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எப்பா சாமி பேய்கிட்டியா, பேய்கிட்டலாம் நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. நீ பயப்படாத, ஒண்ணுமே நடக்காது, அந்த ஆன்மா என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். உனக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னா அந்த பாய் ஃப்ரெண்டோடைய தங்கச்சியை வேணா கால் பண்ணி வர சொல்லிக்கோ அப்படின்னும் போது இவங்க கால் பண்றாங்க. கால் பண்ணா அந்த பொண்ணு பிஸியா இருக்கலாம். நான் என் ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னும் போது சரி ஓகே, அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. மறுபடியும் பிளாஷ்பேக். இப்ப நம்ம ஹீரோ அந்த 50 பேயை பார்த்து பயப்படுறாரு. பயமா தான் இருக்கு, ஆனா அந்த பயத்தை காமிச்சுக்காம அமைதியா இருக்க அந்த பேய்களும் ஒண்ணுமே பண்ணாம மறைஞ்சு போகுது. ஹீரோ வெளியே வராரு. அப்படி வெளியே வரும்போது பக்கத்து ரூமுக்கு போறதுக்கான ஒரு வழி இருக்கு. அந்த பக்கத்து ரூம் தான் 302 மக்களே. அந்த படிக்கட்டுல ஒரு கல்யாண கோலத்துல ஒரு பேய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அந்த பேய் கையில ஏதோ ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு நீட்ட நம்ம ஹீரோவும் அந்த பேப்பரை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி வராரு. பேப்பரை வாங்கிட்டே கிளம்பி வராரு. இதே பேப்பர் தான் அம்மா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ இதே பேப்பர் நம்ம ஹீரோவுடைய டீம் அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் பொண்ணுகிட்ட இருக்கு. இப்பதான் நமக்கு அந்த பேப்பருக்கு பின்னாடி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்பா அம்மா எதை பார்த்து ஷாக் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த பேப்பருக்கு பின்னாடி நம்ம ஹீரோ என்னைக்கு இறந்து போனாரோ அந்த டேட் போட்டிருக்கு மக்களே. அப்படின்னா ஹீரோக்கு நம்ம எப்போ இறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு. சரி ஓகே, அந்த லொகேஷனுக்கே போயிட்டு பார்க்கலாம். அங்க போயிட்டு பேய்கிட்ட பேசி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த 50 பேய்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் 302. நம்ம இந்த வீட்டுக்குள்ள போலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா பேப்பர்ல வந்துட்டு 302 அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து பில்டிங் உடைய நேம் தானே போட்டிருக்கு, அந்த வீட்டுடைய பேர் தானே போட்டிருக்கு. இதுக்குள்ளேயே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. இந்த பில்டிங்குள்ளேயே யாரும் வாழ்றது கிடையாது, தனியா தான் சும்மா காலியா தான் கிடக்குது. இப்போ உள்ளுக்குள்ள போறாங்க. அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்றாங்க. பேய் இருக்கா இல்லையா, பேய் கூட பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணி கீழே வச்சுட்டு பேய் இங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. ஹீரோ எப்படி இறந்து போனார்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. ஹீரோ வந்துட்டு தற்கொலை பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லைட் எரியல. ஹீரோ வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லைட் எரியுது. ஹீரோவை மனுஷன் கொலை பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லைட் எரியல. ஆன்மா கொலை பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது
ஆமான்ற மாதிரி லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆக இதையெல்லாம் பார்க்க ஐரினுக்கு இந்த ரிப்போர்ட்டர் லேடிக்கு அள்ளு கிளம்புது, கண்ணுலாம் கலங்குது, பயந்துகிட்டு இருக்கா. நம்ம நேகாக்கும் கண்ணுலாம் கலங்குது, ஒரு பேய் தான் வந்துட்டு ஹீரோ கொலை பண்றச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயப்படுறாங்க. இந்த டைம்ல இவங்க கையில ஒரு பேப்பர் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த பேப்பர் ஆட்டோமேட்டிக்கா பறந்து பக்கத்து ரூமுக்கு போக இவங்களுக்கு ஒரே பயமா இருக்கு. அந்த பயத்தோடவே பக்கத்து ரூமுக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க அந்த கல்யாண பேய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. ரிப்போர்ட்டர் லேடிக்கு அள்ளு கிளம்புது, அவ்வளவுதான் வைத்த கலகுது. இப்ப இந்த கல்யாண கோலத்துல இருக்க பேய் வந்துட்டு புதுசா ஒரு பேப்பரை இந்த எல்லாரையும் பார்த்துட்டு நேஹாக்கு நேராவே நீட்ட அந்த பொண்ணுக்கு பயமா இருக்கு, கண்ணுலாம் கலங்குது, நம்ம சாவ போற டேட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்காம அமைதியா நிக்க சித்து தான் தைரியமா வாங்குறான். இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 8வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த பேப்பரை வாங்கினா இல்லையா, அதுல வந்துட்டு இங்க இருக்கிற யாரோட இது முக்கியமா அந்த நேகாவுடைய டெத் டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2006ல ஒரு டேட் போட்டிருக்கு. நல்ல வேலை அப்படின்னா இது யாரோ சாக போற அந்த டேட் கிடையாது, வேற என்னமோ பேய் சொல்ல ட்ரை பண்ணது போல. இப்போ 2006ல என்ன விஷயம் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸை தான் மீட் பண்ணோம். ஹீரோக்கு நல்ல பழக்கமான நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிகாரிகா தான். நிகாரிகாவை தான் அடிக்கடிக்கு ஹீரோ போயிட்டு மீட் பண்ணுவாரு. அவங்க தான் சைக்காட்ரிக் டாக்டர். அவங்கள போயிட்டு டீமா மீட் பண்ணி எல்லாமே சொல்லி கேட்கும் போது 2006 எனக்கு சரியா ஞாபகமே இல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வேணா கூகுள் போட்டோஸ்ல கூகுள் டிரைவ்ல பாக்குறேன், அந்த டைம்ல ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுல இருந்து என்னுடைய ஞாபகத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2006ல இந்த டேட் பக்கமா என்ன நிகழ்ச்சிலாம் இருக்கு, எதுக்கெல்லாம் போனாங்க, என்ன போட்டோலாம் கிளிக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன கெட் டுகெதர் போயிருப்பாங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்பாவுடைய கம்பெனிக்கு ஃபேக்டரிக்கு வேலைக்கு போயிருப்பாரு. அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸை பார்த்துட்டு ஒரு ஹாஸ்டலுக்கு பேய் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுதான் ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பேயை மீட் பண்ண போறேன், பேய்கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது. அந்த ஹாஸ்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ் வந்தாங்க, என்ன விரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் சொல்லியிருப்பாரு. மற்றபடி எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, அந்த ஹாஸ்டலுக்கு போனேன் அப்படின்னு சொன்னா, பேய்கிட்ட பேச போனேன் அப்படின்னு சொன்னா, மற்றபடி எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு. சரிங்க, நாங்க எந்த பேயை ஹேண்டில் பண்ண போனாலும், எந்த பேய்கிட்ட பேச போனாலும், எந்த பேயை ஓட்ட போனாலும், அப்ப அந்த பேய் வந்துட்டு போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட ஏதோ சொல்லிட்டு போகுமா, அந்த விஷயத்தை இது வரைக்கும் யாருகிட்டயுமே ஹீரோ சொன்னதே கிடையாது, எங்க கிட்ட கூட சொன்னது கிடையாது. உங்ககிட்ட சொல்லிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்க கிட்டயும் சொன்னது கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அடிக்கடிக்க மீட் பண்ணுவான், முக்கியமா என்னதான் அடிக்கடிக்க மீட் பண்ண வருவான், என்கிட்ட கூட எதுவுமே சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அந்த ஹாஸ்டலுடைய டீடைல் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு நேரா போயிட்டு அந்த ஹாஸ்டலுக்கே போறாங்க. ஹாஸ்டலுக்கு போயிட்டு வார்டனை மீட் பண்ணி இந்த மாதிரி கௌரவ் திவாரி இங்க வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா மொத்தமா 2 வாட்டி வந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது போலீஸ் விரட்டி விட்டாங்க, 2வது வாட்டி வரும்போது அந்த பாதிக்கப்பட்ட பையனையே போயிட்டு மீட் பண்ணா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த ரூம்ல வந்துட்டு ஒரு பையன் பாதிக்கப்பட்டிருப்பான், பேயால பாதிக்கப்பட்டு தலையில கட்டுலாம் போட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு நம்ம ஹீரோ அந்த பையனை மீட் பண்றாரு. உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சொல்லுவேன், ஆனா சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னும் போது நீ சொல்லு, நீ சொன்னா கண்டிப்பா நான் நம்புவேன் அப்படின்னும் போது இப்போ இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த பொண்ணு தான் அங்க கூட உட்கார்ந்துகிட்டு இருக்கும். அந்த பொண்ணு கூட வீடியோ கால் பேசிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு அங்க என்னமோ ஆகுது, இவனுக்கே பேய் பிடிச்சி இவனுடைய மண்டைய போட்டு இவனே டமால் டமால்னு இடிச்சுக்கிறான். இந்த விஷயத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயந்து போயிருப்பா. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கே தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிருப்பாங்க. நான் இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயுமே சொன்னேன், ஆனா யாருமே நம்பவே இல்லை அப்படின்னும் போது நான் நம்புறேன், நீங்க வந்துட்டு ஏதாவது புது விஷயத்த புது பொருளை வந்துட்டு உங்க ரூமுக்கு கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது புது பொருளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. ஆமா நானும் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போனோம். போயிட்டு வரும்போது ஒரு வித்தியாசமான இடத்துல ஒரு வித்தியாசமான செடியை பார்த்தோம். அந்த செடியை பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிருப்பா. அதனாலேயே அதை அங்கிருந்து தோண்டி கொண்டு வந்து இந்த பையன் வீட்டுல வச்சு அந்த ரூம்ல வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருப்பான். அதை மட்டும் தான் புதுசா கொண்டு வந்தேன், மத்த எதையுமே புதுசா கொண்டு வரவே இல்லை அப்படின்னும் போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. கிளம்பி அந்த வார்டனை கூப்பிட்டு ரூமுக்கு போறாரு. ரூமுக்கு போயிட்டு இப்போ பேய் இருக்கா இல்லையான்னு அந்த டிவைஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பேய் கரெக்டா அந்த செடி கிட்ட, ஆக்சுவலா கண்ணாடி கிட்ட ஏன் பயங்கரமா பேய் இருக்குன்னு முன்னாடி காமிச்சிருக்கோம் அப்படின்னா செடி கண்ணாடிக்கு பக்கமே இருக்கு, அந்த செடியில தான் கண்டிப்பா ஏதோ பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. பேயோடைய பவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது சொல்லணும் அப்படின்னா இந்த பேயே ஒரு மந்திரவாதி பேயா இருந்திருக்கும் போல முன்னாடி, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பவரை நம்ம ஹீரோ ஃபீல் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு பவரை இது வரைக்கும் ஹீரோ ஃபீல் பண்ணதே கிடையாது. இப்போ திடீர்னு அந்த கண்ணாடி கிராக் விட்டு டமால்னு ஒரு மாதிரி ஒரு பீஸ் வந்து ஹீரோடைய கையில குத்துது. இது மட்டும் இல்லாம அந்த வார்டனுடைய உடம்புக்குள்ள அந்த பேய் போகுது. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒழுங்கா ஒரு உடம்பை விட்டு வெளியே போ அப்படின்றாரு. அந்த பேய் கேட்கவே மாட்டேங்குது. அப்ப நம்ம ஹீரோ அந்த பூத்தொட்டியை போட்டு உடைச்சிருவேன்,
உடைச்சிருவேன், நீ மட்டும் அந்த வார்டனுடைய உடம்புல இருந்து வெளியே வரல அப்படின்னா பூத்தொட்டியை உடைச்சிருவேன் அப்படின்னு. பேய் வெளியே போறதுக்கு முன்னாடி இது வந்துட்டு உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அங்கிருந்து போக, இப்ப நம்ம ஹீரோ இந்த பூத்தொட்டியை கொண்டுட்டு வார்டனையும் கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க இல்லையா ஒரு காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ வார்டனை இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு இவங்க சொன்ன ஸ்பாட்ல கரெக்டா பள்ளம் தோண்டி கொண்டு வந்த மாதிரியே இருக்கு அந்த இடத்துல இந்த செடியை புதைக்கிறாரு. புதைக்கும் போது தான் நோட் பண்றாரு இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி சூனியம் பிளாக் மேஜிக்லாம் பண்ணிருக்காங்க போல, அதுக்கான அந்த வட்டம் கட்டம் சதுரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறாரு. அது என்ன விஷயம்னு பார்க்க ட்ரை பண்றாரு. ஒரே மண்ணா இருக்கு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் வரைஞ்சிருப்பாங்க போல, அதையெல்லாம் விளக்கிட்டு உள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்க ட்ரை பண்ணவரு எதை பார்த்தாரு அப்படின்லாம் தெரியல, பயந்துட்டு அங்கிருந்து ஓடி வராரு. ஓடி வந்து கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி கிளம்ப பார்க்கும்போது அங்க ஒரு லேடி வராங்க. அந்த லேடி ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ பார்த்து ஜாக்கிரதையாரு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இது அந்த வார்டனுக்கு ஒன்னும் புரியல, வந்தவங்க யாரு, உண்மையிலேயே மனுஷனா இல்ல பேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை தெரிஞ்சுக்காம இருங்க அப்பதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் சார் கிட்ட எதுவுமே கேட்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டு அந்த மரத்தை எங்க புதைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த ஸ்பாட்டுக்கு நேரடியா போயிட்டு பார்க்கலான்னு கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டே இருக்கும் போது ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டோடைய தங்கச்சி கால் பண்றா. இப்போ நான் ஃப்ரீ ஆயிட்டேன், நம்ம மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம நேஹா என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்துட்டு ரிப்போர்ட்டர் பொண்ணை கூட்டிட்டு போறேன், போயிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டோடைய ஆன்மா கிட்ட பேச ட்ரை பண்றேன், நீங்க அதுக்குள்ள காட்டுக்குள்ள போயிட்டு அந்த மரத்தை பத்தி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க, அந்த செடி என்னன்னு பாருங்க, எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேஹா கிளம்பி ரிப்போர்ட்டுடைய வீட்டுக்கு போறா. அங்க அந்த தங்கச்சிக்காரியும் வந்திருக்கா. 3 பேரும் உட்கார்றாங்க. பண்ண வேண்டிய அந்த சடங்கெல்லாம் பண்ணிட்டு இப்ப அந்த புக்கை வச்சுதானே இவன் கனவுலையும் நேர்லயும் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பாய் ஃப்ரெண்டோடைய ஆவி. சோ அதனால நம்ம இந்த புக்கை வச்சே கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை வந்துட்டு அந்த பக்கமா திருப்பின அப்படின்னா நீ என்கிட்ட ஆமான்னு சொல்றன்னு அர்த்தம், இந்த பக்கமா திருப்புற அப்படின்னா இல்லன்னு சொல்றன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப முதல்ல அந்த புக்கை வந்துட்டு நடுவால ஓபன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க இருக்கியா இல்லையான்னு கேட்கும் போது இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் அந்த பக்கமா போகுது. மனோஜோடைய ஆன்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் அந்த பக்கமா போகுது. உனக்கு என்ன வேணும், நீ என்ன சொல்ல ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்ப அந்த ஆன்மா ரிப்போர்ட்டுடைய உடம்புக்குள்ளேயே போகுது. அந்த பாய் ஃப்ரெண்டுடைய ஆவி ரிப்போர்ட்டுடைய உடம்புக்குள்ளேயே போயிட்டு என்ன மன்னிச்சுக்கோ, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன், இந்த ஒரு சமயத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், அந்த விஷயத்தை தான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கும் என்னுடைய தங்கச்சிக்கும் அப்பா அம்மா பாத்துக்க வேற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, என்னுடைய தங்கச்சியை நான் தான் பாத்துக்கணும், உன்னையும் நான் தான் பாத்துக்கணும், இந்த டைம்ல நான் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டேன், நான் தான் லூசு மாதிரி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டேன், அவசரப்பட்டேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் தான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த ஆவி அங்கிருந்து மறைஞ்சு போகுது. இப்பதான் இந்த ரிப்போர்ட்டர் லேடிக்கு ஹப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கு, எவ்வளவு நாளா நம்ம பிரேக்கப் பண்ணதுனாலதான் இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க. இப்பதான் இவங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதே டைம்ல நம்ம ராஜையும் சித்துவையும் காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது போற வழியில அந்த பையனுடைய ஆன்மாவை பாக்குறாங்க. இந்த ஆன்மா வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்ல வான் பண்ணுதா அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நேரா தொடர்ந்து போறாங்க. போயிட்டு அந்த ஸ்பாட்ல காரை நிப்பாட்டிட்டு இறங்கி நடந்து போயிட்டு பார்க்கும்போது இந்த வார்டன் சொன்ன ஸ்பாட்ல மரம் இருந்திருக்கு. அந்த குட்டி செடி வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கர பெரிய மரமா பல வருஷங்களுக்கு வளர்ந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த வளர்ந்து வந்த மரத்தை யாரோ வெட்டியிருக்காங்க மக்களே. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கீழே பூஜை பண்றதுக்கான அந்த இது சர்க்கிள் இதுக்கப்புறம் நிறைய வரைஞ்செல்லாம் வச்சிருக்காங்க. மண்ணாருக்கு கிளீன் பண்ணிட்டு என்ன விஷயம்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்றானுங்க. இதே டைம்ல இந்த பக்கம் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க பேசி முடிச்சாங்க பாத்தீங்களா. இப்போ வந்துட்டு லேப்டாப் ஆன் ஆகுது. லேப்டாப்ல ஹீரோவுடைய வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கும். அந்த வீடியோ பிளே ஆகி முடியும் போது இப்ப அந்த பேய் வந்துட்டு இந்த லேப்டாப் மூலமாவே பேச ஆரம்பிக்குது. நீ மனுஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்ல இப்போ வந்துட்டு இந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்கிறா. நீயும் நானும் பிரேக்கப் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு லாங் டிரைவ் போனோம். அந்த டைம்ல நான் வந்துட்டு உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா எனக்கு ஞாபகமே இல்ல, ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல, நீ கண்டிப்பா மனிஷோடைய ஆன்மாவா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னும் போது அங்க என்னமோ அமானுஷமா நடக்குது, எல்லாமே ஒரு மாதிரி மாறுது. இவ்வளவு நேரமா நேஹாவும் அந்த தங்கச்சிக்காரியும் மனிஷ் தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற ஏதோ ஒரு ஆன்மா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ரிப்போர்ட்டர் லேடிக்கு டவுட் வந்துதான் இந்த கேள்வியவே கேட்டிருப்பாங்க. இப்ப அவரே எங்க சீன் கட் ஆகுது. மறுபடியும் அந்த பசங்களை காமி
காமிக்கிறாங்க. இவனுங்க அந்த கிரவுண்ட கிளீன் பண்ணி பார்க்கும்போது அங்க வந்துட்டு இந்த சூனியம் பண்றதுக்கான எல்லாமே வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு அகோரமான உருவத்தையும் வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டு காரி கிட்ட செஷனுக்கு போகும்போது இந்த சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்காக போகும்போது கூட இந்த விஷயத்தை அங்க வரைஞ்சிருப்பாரு. எதுக்காக வரைகிறாரு அப்படின்னு அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தை தான் அங்க வரைஞ்சு காமிச்சிருக்காரு. அப்படின்னா இந்த பேயால தான் ஹீரோ பாதிக்கப்பட்டிருக்காரு, இந்த பேயால தான் ஹீரோ இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பக்கம் ஹீரோவே சொல்றாரு, அது மனுஷோடைய ஆன்மா கிடையாது, வேற ஏதோ ஒரு ஆன்மா வந்து பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் லேடி கண்டுபிடிச்சாங்க இல்லையா. இப்ப அந்த ஆன்மாவே சொல்லுது, ஹீரோவுடைய பேய் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கு மக்களே, ஒரு பயங்கரமான பேய், அந்த பேயினால உங்களுக்கு ஆபத்து இருக்கு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன், ஆன்மாவா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பேய் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பேய் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இது எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல அந்த ஹாஸ்டலுக்கு போயிட்டு பேய் கூட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா. அங்கதான் முதல்ல அந்த பேய்க்கும் ஹீரோக்கும் கிளாஷே நடந்திருக்கும். அந்த பேயை ஹீரோ கட்டுப்படுத்த பார்க்கும்போது அந்த பேய் கட்டுப்படாம பயங்கரமா ஃபைட் பண்ணும்போது இந்த செடியை தூக்கி போட்டு உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பேயை அடைச்சி கொண்டு போயிட்டு மறுபடியும் அதே இடத்துல புதைச்சிட்டு வந்திருப்பாரு. இப்ப அந்த மரம் வளர்ந்து பெரிய மரமானதுக்கு அப்புறமா அந்த மரத்தை யாரும் வெட்டியிருக்காங்க. மரத்தை வெட்டினோடனே கடுப்பா இருந்த பேய் வெளியே வந்துட்டு அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்கு மக்களே. இதுக்கப்புறமா எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு அண்ணன் தங்கச்சி வீட்டுல நம்ம ஹீரோ பேய ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அங்க எக்கச்சக்கமான பேய் இருந்திருக்கும். அதே ஸ்பாட்ல தான் அந்த பிரைட் பேய் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய கைக்கு அந்த பேப்பரை கொடுத்திருக்கும். அதாவது நம்ம ஹீரோவுடைய டெத் டேட் மக்களே. இப்ப நம்ம ஹீரோக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சக்தி வாய்ந்த பேய் இருக்கு, அந்த பேய் தான் எல்லா பேயும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஒரு இடுகாட்டுக்கு போயிட்டு பேயை ஓட்டும் போது அப்போ ஹீரோவுடைய உடம்புக்குள்ளேயே பேய் பிடிச்சிருக்கும். அந்த பேய் வந்துட்டு ஹீரோவுடைய உடம்பை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி, நீ ரொம்ப பண்ணிட்ட, நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன், ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் வெளியே போயிருக்கும். எல்லா பேயுமே ஹீரோ விட்டு போனதுக்கு அப்புறமா இல்ல அமைதியா போறதுக்கு முன்னாடியும் நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ சொல்லிட்டு போவோம் இல்லையா, அது இந்த விஷயம் தான் மக்களே, ஜாக்கிரதையாரு, நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். இந்த விஷயத்த நேஹாவும் நோட் பண்ணிருப்பாங்க. அது ஏதோ பேய் சொல்லிட்டு போது போல அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா விட்டுட்டு இருப்பாங்க. இந்த பெரிய பேய் இருக்கு பாத்தீங்களா, முக்கியமான பேய், அந்த பேய் வந்துட்டு இறந்து போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சூனியக்காரனா இருக்கான். அந்த ஆளு சூனியக்காரனா இருக்கும் போதே நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம கூடவே சேர்ந்துட்டு நிறைய பேய் இருக்கணும், அப்பதான் நம்ம சக்தி வாய்ந்த பேயா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்துக்கு முன்னாடியே பிளான்லாம் போட்டு பயங்கரமான மாந்திரிக வேலையெல்லாம் பண்ணி எக்கச்சக்கமான பேயை கட்டுப்படுத்திருப்பான். ஒரு சக்தி வாய்ந்த ஆளா தான் இறந்து போயிருப்பான். இறந்து போனதுக்கு அப்புறமா கூட எக்கச்சக்கமான சக்தி கிடைச்சிருக்கும். அதனால்தான் இப்போ எல்லா பேயும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பேயா இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. குறிப்பிட்ட அந்த டேட்டா ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. அது நம்ம டெத் டேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு டவுட் இருக்கும். அதனால்தான் அம்மா மேல கை வைக்கும் போதே ஷாக் ஆயிருப்பாரு, ஒரு மாதிரி பயந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் குளிக்க போனாரு பாத்தீங்களா, அப்ப அந்த பேய் கருப்பான உருவம் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோ இறந்தே போயிருப்பாரு. இப்படியே காமிச்சு இந்த சீரீஸை முடிக்கிறாங்க மக்களே. இது ஆக்சுவலா உண்மை கதை. இதுக்கப்புறம் இந்த சீரீஸை 2வது சீசன் கொண்டு வருவாங்களா என்ன அப்படின்லாம் தெரியல. நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நிறைய வந்துட்டு உண்மை கதையில இருந்தே கொண்டு வந்திருக்காங்க. சில விஷயத்த வந்துட்டு அவங்க சினிமாக்காக சீரீஸ்க்காக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடும் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.